ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திரசூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. முதலில் இலங்கை நிலவரங்களையும் அதன் பின்னர் தமிழக மற்றும் உலக நிலவரங்களையும் நோக்கிக் கொள்ளலாம். நீர்கொழும்பு சிறை கைதிகள் தற்போது யாழ்ப்பாணம் மற்றும் மட்டக்களப்பு சிறைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளதால் அந்த சிறைகளிலும் பெரும் இட நெருக்கடி தோன்றி அந்த இட நெருக்கடி சார்ந்த பதற்றங்கள் உருவாகியுள்ளன. குறிப்பாக 400 கைதிகளுக்கே இடம் இருக்கக்கூடிய மட்டக்களப்பு சிறைச்சாலையில் ஏற்கனவே 960 கைதிகள் இட நெருக்கடிக்குள் தங்கியுள்ள நிலையில் இப்போது அந்த நெருக்கடியை மேலும் வீரியப்படுத்தும் வகையில் நீர்கொழும்பு சிறையில் இருந்தும் மேலதிகமாக 60 கைதிகள் மட்டக்களப்பு சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டதால் 400 கைதிகளுக்கு இடமுள்ள அந்த சிறை தற்போது மொத்தமாக 1020 கைதிகளால் நிரம்பி வழிவதால் அந்த சிறையும் யாழ்ப்பாண சிறையும் ஒரு டைம் பொம் நிலையில், அதாவது இடநெருக்கடி சார்ந்த முருகல்கள் எந்த நேரமும் வெடிக்கலாம் என்கின்ற ஒரு பதற்ற நிலையில்தான் உள்ளன. இதனால் மட்டக்களப்பு சிறைச்சாலை பகுதியை சுற்றி மேலதிகமான பாதுகாப்பு வளையம் போடப்பட்டுள்ளது. ஏற்கனவே மட்டக்களப்பு சிறைச்சாலை உடைப்பு இலங்கை வரலாற்றில் பதிவான ஒரு சிறை உடைப்பாக உள்ள நிலையில்தான் இந்த இடநெருக்கடிகள் சார்ந்த மோதல்கள் கலவரமாக மாறி மட்டக்களப்பு சிறை உடைப்பை இன்னொரு முறை நடத்திவிடுமோ என்ற அச்சத்தால் அதிகாரிகள் இப்போது மட்டக்களப்பு சிறையின் பாதுகாப்பை அதிகரித்துள்ளார்கள். ஆக மொத்தம் நீர்கொழும்பு சிறை கலவரங்களின் பின் அதிர்வுகள் இலங்கையில் கடுமையாக எதிரொலித்து வருகின்றன. கடந்த திங்கட்கிழமை அன்று இந்த நீர்கொழும்பு சிறை உடைப்பை தடுக்கும் வகையில் அதாவது கலவரங்கள் இடம்பெற்ற பின்னர் அந்த கலவரங்களில் ஈடுபட்ட கைதிகள் ஒரு கட்டத்தில் ஒரு கதவை உடைத்து பிரதான கதவை உடைக்கும் போதுதான் அந்த சிறை உடைப்பை தடுக்கும் வகையில் ஒரு அதிகாரி தந்திரோபாயமாக கதவு இடுக்கின் வழியாக துப்பாக்கிச் சூட்டை நடத்தி அந்த சிறையுடைப்பை தடுத்தார். அவரது துப்பாக்கிச் சூட்டில் சிலர் கொல்லப்பட்டார்கள். தற்போது இந்த அதிகாரிக்கு அதாவது இந்த ஜெயிலருக்கு மாபியா தலைகள் மரண அச்சுறுத்தல்களை விடுப்பதால் அவரது பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய ஒரு நிலையில் ஸ்ரீலங்காவின் சிறைத்தாளை திணைக்களமும் உள்ளது. இதற்கிடையே இந்த கலவரங்களுக்கு காரணமாக இருக்கும் பிரச்சனையாக உள்ள பூர்மூனா ஆகிய ரவிந்து வர்ணரங்கா என்ற போதை கிங்பின்னுக்கும் அவரது முன்னாள் உதவியாளராக இருந்து பின்னர் அவருக்கே போட்டியாக புதிய பாதாள உலக வணிகத்தை நடத்தி போதைப்பொருள் வணிகத்தில் குதித்த புதிய கிங்பின்னான கட்டுவெல்ல சுரேஷ் இந்த மோதல்களின் பின்னணியில் இருந்தார். இப்போது கட்டுவெல்ல சுரேஷ் இந்த நீர்கொழும்பு சிறை கலவரங்களுக்கு பின்னர் இடம் மாற்றப்பட்ட நிலையில் புதிதாக அவர் தங்கியுள்ள சிறையில் கைதிகளால் அவர் தாக்கப்பட்டு படுகாயமடைந்துள்ளதான புதிய செய்திகள் எல்லாம் வந்துள்ளன. ஆனால் இந்த தாக்குதல் உண்மையில் கைதிகளால் தான் நடத்தப்பட்டதா அல்லது சிறை அதிகாரிகளால் தான் நடத்தப்பட்டதா என்பது தெளிவற்ற ஒரு விடயம். இந்த கட்டுவெல்ல சுரேஷ் என்ற கிங்பின் நீர்கொழும்பில் கலவரங்களை உருவாக்குவதற்காக ரொக்கி என்ற புனவேர் கொண்ட ஒரு மோசமான குண்டர் ரக கைதியுடன் ஏனைய 13 குரூரமான கைதிகளை திரட்டி அவர்களின் உதவியுடன் தான் இந்த சிறை உடைப்பையும் எதிரணி மீதான தாக்குதல்களை நடத்தி அதிகாரிகளையும் பலியெடுக்க செய்திருக்கின்றார். அவர் இப்போது பூசா சிறைக்கு மாற்றப்பட்ட பின்னர் தான் அவர் மீது தாக்குதல் இடம்பெற்றதாக தெரிய வருகின்றது. இதற்கிடையே நீர்கொழும்பு சிறை ஆயுத களஞ்சியத்திலிருந்து கைதிகளால் எடுக்கப்பட்ட துப்பாக்கிகள் சிலரை பலியெடுத்த நிலையில் அவை யாவும் தற்போது மீட்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணைகள் மற்றும் பரிசோதனைகளுக்காக தற்போது ஸ்ரீலங்கா சிஐடியினர் வசம் உள்ளதாகவும் சொல்லப்படுகின்றது. இந்த நிலையில் நீர்கொழும்பு சிறை கலவரங்களில் கொல்லப்பட்டவர்களில் 14 பேர் துப்பாக்கி காயங்களாலும் அதிகாரிகள் உட்பட்ட 9 பேர் கடுமையாக அடித்து கொல்லப்பட்டதாகவும் அவர்களது உடற்கூற்றாய்வு முடிவுகள் வெளிப்பட்டுள்ளன. பலியான சிறை அதிகாரிகளின் தலைகள், பெரும் கற்கள் போன்ற கனரகமான ஆப்ஜெக்டுகள், அதாவது பொருட்களால் மீண்டும் மீண்டும் தாக்கப்பட்டதால் அவர்களின் மண்டையோடுகள் நொறுங்கி ஆபத்தான தலைக்காயத்தால் அவர்கள் பலியானதாகவெல்லாம் இந்த உடற்கூற்று ஆய்வுகள் கூறுகின்றன. நீர்கொழும்பு சிறை கலவரங்கள் தற்போது ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தையும் அதிர்வுக்கு உள்ளாக்கி வரும் நிலையில் இந்த அதிர்வுகளுக்கு மத்தியில்
பண மோசடி தடை மற்றும் பயங்கரவாத நிதியுதவி தடை சட்டத்தை ஸ்ரீலங்கா அரசாங்கம் நேற்று நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றி இன்று சட்டமாக மாற்றும் வகையில் நகர்வழி செய்திருக்கின்றது. இன்று சபாநாயகர் இந்த சட்டவாக்கத்தில் ஒப்பமிட்டால் அது அதிகாரபூர்வமாக இன்றே நடைமுறைக்கு வரும் என்ற சட்டமாக மாற்றப்பட்டுவிடும். கடந்த மே மாதம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த சட்டமூலம் நேற்று மாலை வாக்கெடுப்புக்கு விடப்பட்ட போது 3/2 பெரும்பான்மையுடன் அது நிறைவேற்றப்பட்டது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினரான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உட்பட்ட இருவர் தான் இதற்கு எதிராக வாக்களித்துக் கொண்டனர். ஏனோ தெரியவில்லை, சஜித்தின் ஐக்கிய மக்கள் சக்தி உட்பட்ட ஏனைய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அனைவருமே தமிழரசு கட்சி உட்பட வாக்கெடுப்பின் போது அவையில் பிரசன்னமாக இருக்கவில்லை. நிதி குற்றங்கள் மற்றும் பயங்கரவாத நிதியுதவி ஒழிப்புக்கு இந்த பண மோசடி தடை சட்டம் அவசியம் என குறிப்பிடுகின்றது அந்நூறு அரசாங்கம். போலியான இறக்குமதி மோசடிகள் மற்றும் அந்நிய செலாவணி மோசடி கும்பல்களால் ஏற்படும் மில்லியன் கணக்கான ரூபாய்கள் மற்றும் அமெரிக்க டாலர் இழப்புகளை தடுப்பதே இந்த சட்டத்தின் நோக்கம் என அரசாங்கம் கூறிக்கொள்கின்றது. இந்த புதிய சட்டம் அந்நிய செலாவணி விதிமீறல்களை குற்றங்களாக்கி சட்டவிரோதமாக வெளிநாட்டு கணக்குகளுக்கு திருப்பி விடப்படும் நிதியை முடக்குவதற்கு, இல்லையென்றால் இந்த நிதியை முடக்குவதற்கு தீவிரமான அனைத்துலக ஒத்துழைப்பை கோருவதற்கு அனுமதி எடுத்துக்கொள்கின்றது. அண்மையில் இலங்கையில் 105 உள்ளூர் நிறுவனங்கள் போலியான இறக்குமதி ஆவணங்களை காட்டி அவற்றின் மூலம் இறக்குமதிகளை செய்யாமல் இறக்குமதிக்கு பணம் அனுப்பியதாக மோசடியான பண பரிமாற்றங்களை செய்து சட்டவிரோதமாக 85 மில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமான தொகையை இலங்கையிலிருந்து வெளியேற்றி ஒரு பெரும் மோசடியை செய்தமை கண்டுபிடிக்கப்பட்டது. இதனடுத்து தான் இவ்வாறான நகர்வுகளை ஒடுக்க இந்த புதிய சட்டம் தற்போது குதிக்கின்றது. இலங்கைக்கு வெளியே செய்யப்படும் இலங்கையை மையப்படுத்திய பண மோசடி குற்றங்களும் இனிமேல் கடும் தண்டனைக்கு உரியதாகவும், அவ்வாறான குற்றங்கள் மூலம் இலங்கையில் ஒருவர் சொத்துக்களை சேர்த்தால் அவ்வாறான சொத்துக்களை முடக்கவும் அவற்றை பறிமுதல் செய்யவும் இந்த புதிய சட்டம் இனிமேல் அதிகாரிகளுக்கு அதிகாரங்களை வழங்க உள்ளது. குறிப்பாக உண்டியல்கள் எனப்படும் சட்டவிரோத முறைகள் மூலமாக வெளிநாடுகளிலிருந்து அனுப்பப்படும் பண வழிகளும் இனிமேல் கண்காணிக்கப்படும் வகையில் இந்த புதிய சட்டம் மாறப்போகின்றது. குறிப்பாக வெளிநாட்டு சட்டவிரோத உண்டியல் பணம் இனிமேல் உள்ளூரில் ஒரு கணக்கிலிருந்து உங்கள் உறவினர்களின் வங்கி கணக்குகளுக்கு வைப்பில் இடப்பட்டால் அந்த நகர்வுகளும் கண்காணிக்கப்படலாம். சில வேளைகளில் அந்த பணம் எவ்வாறு வந்தது என்பதை உங்கள் உறவினர்களிடம் கூட அதிகாரிகள் கேள்விகளை கேட்க முடியும். இதனால் பணத்தை பெறும் நபர்களுக்கும் இனிமேல் சிக்கல்கள் வரக்கூடும் என்பதை இந்த புதிய சட்ட விதிகள் எச்சரிக்கையாக கூறிக்கொள்கின்றன. இதனால் புலம்பெயர் நாடுகளிலிருந்து நீங்கள் சட்டபூர்வம் என நினைத்து சில முகவர்கள் ஊடாக அனுப்பும் பணம் அந்த முகவர்கள் ஊடாக சட்டவிரோத உண்டியல்கள் மூலம் அனுப்பப்பட்டால் நீங்கள் நேர்மையாக அந்த பணத்தை அனுப்பினாலும் பணத்தை பெறுவோரும் கண்காணிக்கப்படலாம் என்பதால் சட்டவிரோத உண்டியல் முறையில் வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு பணம் அனுப்புவது குறித்து புதிய சட்டம் அதிக ஆபத்தானதாக மாறும் ஒரு நிலைமையை உருவாக்குகின்றது. குறிப்பாக இந்த பரிவர்த்தனை, அதாவது நீங்கள் காசு அனுப்பும் பரிவர்த்தனை சட்டபூர்வமானதா, அந்த பரிவர்த்தனையை செய்யும் நிறுவனம் பதிவு செய்யப்பட்ட நிதி அமைப்பு தானா என்ற விடயத்தில் பணத்தை அனுப்பும் நீங்கள் தான் சற்று அவதானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இது பிரித்தானியாவுக்கும் சரி, பிரான்ஸ் போன்ற ஏனைய ஐரோப்பிய நாடுகளுக்கும் இல்லை கனடா போன்ற நாடுகளுக்கும் பொருந்திக்கொள்ளும். மத்திய கிழக்கிலிருந்து இலங்கைக்கு பணம் அனுப்புவோருக்கும் இது பொருந்திக்கொள்ளும். அதாவது நீங்கள் அனுப்பும் பணம் வங்கி அமைப்புக்கு வெளியே இயங்கும் ஒரு வலையமைப்பால் அதிகாரபூர்வமான பதிவுகள் இல்லாமல் இலங்கைக்கு எடுத்துச் செல்லப்பட்டால் அது பண மோசடி தொடர்பான குற்ற விசாரணைக்கு வழிவகுக்கக்கூடும். இதனால் வெளிநாடுகளிலிருந்து நீங்கள் உறவினர்கள் அல்லது குடும்பத்துக்கு பணம் அனுப்பும் போது உரிமம் பெற்ற வங்கிகள் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட பண அனுப்பு சேவைகள் மூலமாக பணத்தை அனுப்புவதே பாதுகாப்பானதும் சட்டபூர்வமானதாகவும் ஒரு வழிமுறையாக நோக்கப்படுகின்றது. ஆகையால் நீங்கள் பணத்தை அனுப்பும்போது இனிமேல் அவதானத்தை எடுக்க வேண்டும் என்பதை தான் நேற்று ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட இந்த பண மோசடி சட்டம் ஒரு அவதானத்தையும் எச்சரிக்கையும் வழங்குகின்றது. உண்டியல் என்பதற்கு இல்லையென்றால் ஹவாலா என்பதற்காக மட்டும் இந்த மோசடி சட்டம் கொண்டு வரப்படவில்லை. ஆனால் இந்த சட்டம் அனைத்துலக நாணய நிதியம் இலங்கைக்கு கிட்ட வேண்டிய வருமானம் இவ்வாறான மாபியாக்களால், அதாவது உண்டியல் மாபியாக்களால் சுருட்டப்படுகின்றது என்பதற்காக சில அவசர பரிந்துரைகளை ஸ்ரீலங்காவுக்கு செய்ததால் இந்த புதிய சட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளது. இவை இலங்கை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து தமிழக நிலவரங்களை வைத்துக் கொண்டால், தமிழக முதல்வர் விஜய் இன்று காலை கரூருக்கு சென்று அங்கு சில நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து வருகின்றார். கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் தமிழக வெற்றிக் கழகம் நடத்திய மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு பெண்கள், குழந்தைகள் என 41 பேர் பலியான குரூரமான இல்லைனால் பெரும் அவல சம்பவத்துக்கு பின்னர் விஜய்
இன்றுதான் முதலாக கரூருக்கு செல்கின்றார். அதுவும் முதல்வர் என்ற தகுதி நிலையில் அவர் செல்வதால் இந்த பயணம் ஊடகங்களால் உற்றுநோக்கலுக்கு உள்ளாக்கப்படுகின்றது. இன்று கரூரில் வைத்து இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோரின் குடும்பத்தைச் சேர்ந்த 32 பேருக்கு கருணை அடிப்படையில் அரச வேலைவாய்ப்புக்கான பணி நியமன ஆணைகளையும் விஜய் வழங்குகின்றார். ஆனால் தன்னை பார்வையிட வந்து கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த குடும்பத்தினருக்கு அரச பணி வழங்குவதற்கு எதிராக கடும் விமர்சனங்கள் வந்துள்ளன. இதனை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி சார்பிலும் மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பிலும் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. அந்த வழக்குகள் இன்று மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் அவசர வழக்குகளாகவும் விசாரணைக்கு எடுக்கப்பட்டிருப்பது கரூருக்கான விஜயின் பயணத்துடன் தெரியும் ஒரு நிலைமையாக இருக்கின்றது. கரூர் பலிகள் இந்தியா முழுக்க அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் இந்த கரூர் பலிகள் தொடர்பாக இந்திய மத்திய புலனாய்வுத்துறையான சிபிஐயும் விசாரணை செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. இறுதியாக மத்திய கிழக்கு நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், ஈரானில் நேற்று பிற்பகலில் பட்டப்பகல் வேளையில் 2 நகரங்களில் உள்ள இராணுவ தளங்கள் மீது கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. அமெரிக்காவை பொறுத்தவரை அது ஈரானில் தாக்குதல்களை நடத்துவது அதிகாலை வேளை, இல்லை என்றால் இருள் சூழ்ந்த வேளையாக இருக்கும் நிலையில் நேற்று பகல் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதல் ஒரு மர்மமாக இருக்கின்றது. இந்த தாக்குதலை யார் நடத்தினார்கள் என்பது ஒரு கேள்வியாக இருக்கின்றது. இந்த கேள்வியின் பின்னணியில் இன்று அதிகாலை, அதாவது வெள்ளிக்கிழமை அதிகாலை தான் ஈரானின் முன்னாள் அதிஉயர் ஆன்மீக தலைவர் அலி கெமினி அவரது சொந்த ஊரான மஷ்ஹத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டார். நேற்றே இந்த நல்லடக்கம் இடம்பெறும் என சொல்லப்பட்ட போதிலும் பெருந்திரளான மக்கள் அங்கு கூடியதால் அவரது உடல ஊர்வலம் மெதுவாக சென்று இந்த நிகழ்வுகள் நடைபெற்று இன்று அதிகாலை, அதாவது ஐரோப்பிய நேரம் அதிகாலை நேரத்தில் தான் இந்த நல்லடக்க நிகழ்வு இடம்பெற்றது. கெமெனியின் குடும்ப உறுப்பினர்கள் மட்டும் இறுதி நிகழ்வில் கலந்து கொண்டனர். ஆனால் இந்த நிகழ்வில் புதிய ஆன்மீக தலைவரும் கெமெனியின் மகனுமான மொஜ்தபா கெமெனி கலந்து கொள்ளவில்லை. கெமெனியின் அனைத்து இறுதி நிகழ்வுகளையும் மொஜ்தபா கெமெனி தவிர்த்திருக்கின்றார். இதற்கு அவர் சார்ந்த பாதுகாப்பு அபாயங்கள் தான் காரணம் என கூறப்படுகின்றது. ஆனால் அவர் தனது தந்தையின் தனிப்பட்ட அடக்க நிகழ்வை கூட தவிர்த்தமை அவர் எவ்வளவு தூரம் அமெரிக்க தாக்குதல் மற்றும் இஸ்ரேலிய தாக்குதல்களால் அச்சமடைந்திருக்கின்றார் என்பதையும் ஆதாரப்படுத்துகின்றது. இந்த நிலையில் இறுதிச் சடங்குகளின் போது அமெரிக்காவுடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை எதிர்க்கும் கடும் போக்காளர்களால் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தாக்கப்பட்டதாகவும் அரசு தலைவர் மசூத் பெஷக்கியனும் எச்சரிக்கப்பட்டதாகவும் பரபரப்பான செய்திகள் வந்துள்ளன. அதாவது அமெரிக்காவுடனான இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை எதிர்க்கும் கடும்போக்காளர்களால் இவர்கள் இருவருமே அச்சுறுத்தப்பட்டுள்ளனர். அராக்சி தாக்கப்பட்டதாகவும் செய்திகள் வந்துள்ளன. ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஈரானின் நேற்று மாலை 2 நகரங்களில் உள்ள இராணுவ தளங்கள் மீது கடுமையான வான் தாக்குதல்கள் நடத்தப்பட்ட பின்னணியில் அந்த நேரத்தில் தாமது தரப்பு தாக்குதல்களை நடத்தவில்லை என அமெரிக்க இராணுவம் குறிப்பிட்டிருப்பதால் இந்த தாக்குதல்கள் இஸ்ரேலிய தாக்குதல்களாக இருக்கலாம் என ஊகிக்கப்படுகின்றது. இப்போது இந்த தாக்குதல்களை சொல்லாமல் சொல்லிக்கொள்வது போல ஈரானில் இஸ்ரேலின் வான ஆதிக்கத்தை மீண்டும் நிலைநிறுத்தவும், மீண்டும் ஈரான் மீது தாக்குதலை நடத்தவும், தேவைப்பட்டால் 3வது முறையாக ஈரான் மீது போரை தொடுக்கவும் இஸ்ரேலிய இராணுவம் தயார் என இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் நேற்றைய தாக்குதல் குறித்து அவர் எதனையும் குறிப்பிடவில்லை. இறுதியாக உலகக்கிண்ண உதைபந்தாட்டத்தின் கால் இறுதிப் போட்டிக்கு மொரோக்கோ அணியை 2-0 என்ற கோல் கணக்கில் தோற்கடித்து பிரான்ஸ் அணி அரையிறுதிப் போட்டிக்குள் நுழைந்திருக்கின்றது. அமெரிக்காவின் மசாசூட் மாகாணத்தின் ஜில்லெட் மைதானத்தில் நடந்த இந்த போட்டியில் பிரான்ஸ் அணி ஒரு தவறான ஆரம்பத்தை எடுத்தாலும் தண்டனை உதை மூலம் கிட்டிய வாய்ப்பை அது கோலாக மாற்ற தவறியிருந்தாலும் அதன் பின்னர் ஆட்டத்தில் பெருமளவு பிரெஞ்சு அணி ஆதிக்கம் செலுத்தியது. குறிப்பாக 2ஆம் பாதியில் எம்பாப்பே மற்றும் டெம்பலே ஆகிய வீரர்கள் 6 நிமிட வித்தியாசத்தில் அடுத்தடுத்து கோல்களை போட்டு பிரான்ஸ் அணியை அரையிறுதிக்கு முன்னகர்த்தினர். எம்பாப்பே 60வது நிமிடத்திலும் உஸ்மான் டெம்பலே 66வது நிமிடத்திலும் கோல்களை அடித்து தமது அணியை முன்னகர்த்தினர். பிரான்ஸ் அணியை பொறுத்தவரை இது தொடர்ச்சியாக 3வது முறையாக உலகக்கிண்ண அரையிறுதிப் போட்டிக்கு செல்லும் அணி என்ற பதிவை பெற்றிருக்கிறது. பிரெஞ்சு வீரர்களின் மின்னல் வேக ஓட்டமே மொரோக்கோ அணியை தடுமாற வைத்ததையும் ஆடுகளத்தில் காணக்கூடியதாக இருந்தது. தற்போதைய நிலையில் இந்த சுற்றுப் போட்டியில் எஞ்சியுள்ள நாடுகளில் அர்ஜென்டினாவை தவிர அனைத்து அணிகளும் ஐரோப்பிய அணிகளாக உள்ளன. பிரான்ஸ் அணி இனிமேல் ஸ்பெயின் அல்லது பெல்ஜிய அணியை அரையிறுதி ஆட்டத்தில் எதிர்கொள்ளும். இன்று ஸ்பெயினுக்கும் பெல்ஜியத்துக்கும் இடையிலான ஆட்டம் இடம்பெற உள்ளது. நாளை நோர்வே எதிர் இங்கிலாந்து அணியின் ஆட்டமும், அதே நாளில் அர்ஜென்டினா எதிர் சுவிட்சர்லாந்து அணியின் ஆட்டமும் இடம்பெற்று இறுதி போட்டியில் எந்த அணிகள் செல்லும் என்கின்ற முடிவுகள் வரக்கூடும். இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்து ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.
ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.